வாய்வுகஸ் தொந்தரவு ஏன் வருகிறது, அதை போக்கும் எளிய வழிகள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். அடிக்கடி வயிறு உப்புசமாக இருக்கிறதா? சாப்பிட்ட உடனே வாய்வு பிரச்சனை வருகிறதா? இது சாதாரணமா அல்லது கவலைப்பட வேண்டிய விஷயமா? இன்று வாய்வு தொந்தரவுக்கான முக்கிய காரணங்கள் மற்றும் அதனை குறைக்கும் எளிய வழிகளை பற்றி பார்க்கலாம். வாய்வு என்றால் என்ன? நாம் சாப்பிடும் உணவு செரிமானமாகும் போது குடலில் இயற்கையாகவே சில வாயுக்கள் உருவாகின்றன. இந்த வாயுக்கள் அதிகமாக சேரும்போது வயிறு உப்புசம், ஏப்பம், வயிற்றுவலி மற்றும் அசௌகரியம் ஏற்படும். இதுவே பொதுவாக வாய்வு தொந்தரவு என்று அழைக்கப்படுகிறது. வாய்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள்: 1. மிக வேகமாக சாப்பிடுவது. உணவை வேகமாக சாப்பிடும்போது உணவுடன் காற்றும் உள்ளே செல்கிறது. இதனால் வாய்வு அதிகரிக்கலாம். 2. சில உணவுப் பொருட்கள்: பீன்ஸ், கொண்டைக்கடலை, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், வெங்காயம் போன்ற சில உணவுகள் அதிக வாயுவை உருவாக்கக்கூடும். 3. குளிர்பானங்கள். சோடா மற்றும் கார்பனேற்றப்பட்ட பானங்களில் இருக்கும் வாயுக்கள் வயிற்றில் சேர்ந்து உப்புசத்தை ஏற்படுத்தும். 4. செரிமான கோளாறுகள். சிலருக்கு பால் மற்றும் பால் பொருட்களை செரிக்க முடியாமல் இருக்கும். இதனால் வாய்வு அதிகரிக்கும். 5. மலச்சிக்கல். மலம் நீண்ட நேரம் குடலில் தங்கும்போது வாயு உருவாகும் அளவு அதிகரிக்கலாம். 6. மன அழுத்தம். அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் செரிமானத்தை பாதித்து வாய்வு பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும். வாய்வு தொந்தரவை குறைக்கும் வழிகள்: 1. மெதுவாக சாப்பிடுங்கள். உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தும். 2. உணவுக்குப் பிறகு நடைப்பயிற்சி. சாப்பிட்ட பிறகு 10 முதல் 15 நிமிடங்கள் நடப்பது வாயு வெளியேற உதவும். 3. போதுமான தண்ணீர் குடியுங்கள். தண்ணீர் செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. 4. நார்ச்சத்து உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். பழங்கள், காய்கறிகள் நல்லவை என்றாலும் திடீரென அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். 5. இஞ்சி மற்றும் சீரகம். இஞ்சி டீ அல்லது சீரக தண்ணீர் சிலருக்கு வாய்வு பிரச்சனையை குறைக்க உதவலாம். 6. குளிர்பானங்களை தவிர்க்கவும். கார்பனேற்றப்பட்ட பானங்களை குறைப்பது நல்ல பலன் தரும். 7. மன அழுத்தத்தை குறையுங்கள். யோகா, தியானம் மற்றும் நல்ல தூக்கம் செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? வாய்வு பிரச்சனையுடன் கீழ்க்கண்ட அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம். கடுமையான வயிற்று வலி, காரணமின்றி உடல் எடை குறைதல், இரத்தத்துடன் மலம், தொடர்ந்து மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு, நீண்ட நாட்களாக இருக்கும் வயிறு உப்புசம். வாய்வு தொந்தரவு பெரும்பாலும் உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையது. சிறிய மாற்றங்கள் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள். குறிப்பு: இது பொதுவான ஆரோக்கிய தகவல் மட்டுமே. தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கு மருத்துவரை அணுகவும்.